ஆக்சுவலாக திருப்பூர் தான் இது. எம்ஆர்எஃப் எனக்கு ஸ்பான்சர் அப்படின்லாம் இல்லை. கட்சியிலிருந்து பணம் வருமா வயிறு போடாமிட்டு என்னடா நீ இவ்வளோ அழகாக இருக்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மணி 5:20 ஆகுது. 5:16 கிளம்பியாச்சு. 5 மணிக்கே எழுப்பிவிட்டானுங்க பாய்ஸ். டக்கு டக்குன்னு போயிட்டு பெட்ரோல் போடணும். ஏன்னா இதில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு தெரியல. நேற்று ஒன்று கொண்டு போய் இண்டிகேட்ரு அப்புறம் பின்னாடி இந்த டெயில் டைட்டி எல்லாத்தையும் நான் கழட்டிட்டு கொஞ்ச நாள் புள்ளிங்கோவாக சுற்றலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் நண்பர்களே. ஏன்னா பின்னாடி அந்த ஃபேரிங்லாம் இருந்துச்சா நல்லா தான் இருந்துச்சு சேர்ல இருந்து அடிக்காமல். பட் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு எனக்கு அப்படி வச்சுருக்கணும்னு தோணுச்சா. ஸோ அதனால் அதெல்லாம் போய் கழட்டி விட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபேரிங்லேயே ஒட்டி வர மாதிரி இண்டிகேட்டர் தான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே நிறுத்துகிறப்ப யாரும் வந்துட்டு போகிறாங்களா, ஸோ டக்குன்னு யாராவது கால்கி பட்டுச்சுன்னா அந்த இண்டிகேட்டர் உடஞ்சிருதுங்க. அதான் ஃபேரிங்கோடயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ல. ஸோ எக்ஸ்ட்ரா சேஃப்காக நான் அதையும் பண்ணிட்டேன். ஸோ டபுள் கலரில் போட்டிருக்கேன், ப்ளூ அண்டு எல்லோ. ஸோ நல்ல ஒரு மைண்ட் செட் தான். நல்லா தூங்கி யாரும் இருந்துச்சுன்னா அதனால் ஒரு வச்சல. இப்போ எங்கேயாவது போய் நிப்பாட்டி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டோம்னா தூக்கம் தெரிஞ்ச மாதிரி வாய்ஸும் தெளிஞ்சிடும். வாய்ஸ் மட்டும் இன்னும் தெரியாமையே கிடக்குது. ஆக்சுவலாக திருப்பூர் தான் இது. பாருங்கள் திருப்பூர் காலையில் 5:20 எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. டயர் மாற்றுறதுலேருந்து ஒரு கார்னரை விட்றதில்ல. எப்படி டயரை கண்டா நாய் காலத்துக்கும் அந்த மாதிரி கார்னரை கண்டா வண்டி அப்படியே படுத்த வாக்குலேயே போகிறாப்புல. அந்த டயர் இருக்கிறப்பே நல்லா டேர்ன் ஆகும். இந்த டயர் போட்டு எனக்கு ரொம்ப எம்ஆர்எஃப் இந்த டயர் போடுறதுல பெனிஃபிட்டாக தாங்க தோணுது. ஏன்னா அந்த கார்னரிங் அந்த பயமே சுத்தமாக கிடையாது. அந்த டயரில் பண்ண அதே ஃபீல் தான் இருந்துச்சு. என்ன டயர் போட்டு அந்த ஒரு நாள் மட்டும் இந்த வாப்ளிங் மட்டும் இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குங்க டயரு. எம்ஆர்எஃபோட குவாலிட்டி. அதுக்குன்னு எம்ஆர்எஃப் எனக்கு ஸ்பான்சர் அப்படின்லாம் இல்லை, போட்டிருக்கேன். அதுதான் நான் சஜஷன் பண்ணுறேன். எதுக்கு இங்கே இத்தனை கொடி? அடா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா. பாருங்க எவ்வளோ கொடி வச்சுருக்கானுங்கன்ட்டு. இதுக்கெல்லாம் ஏது பணம்? இதுக்கெல்லாம் எங்கே யார் பணம் கொடுப்பா? கட்சியிலிருந்து பணம் வருமா? கட்சிக்கு எப்படி பணம் வருது? என்னடா அடி எங்க போகிற அமைச்சர் முதலமைச்சருக்கெல்லாம் இந்த கொடியெல்லாம் தெரியவங்க போகுது. எங்களுக்கெல்லாம் டிராஃபிக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க வேகமாக போக தான் போகிறாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் இது தெரிய போகுது இங்கே இருக்குதா, இது இல்லையா, எவன் வச்சான், இது எவன் வச்சான்னு கூட யாருக்குமே தெரியாது. திருமண விழா, ஓ கல்யாணத்துக்கு ஏங்க அரசியல் எதெல்லாம் அரசியல் பண்ணுவீங்க? கல்யாணத்துலேயுமாடா அரசியல் பண்ணுவீங்க? அட பாவிகளா. மாப்பிள்ளை ஒரு இதே கட்சியாக இருப்பாரோ? ஜாதி கேட்டு கல்யாணம் பண்ணது போக இப்போ எந்த கட்சின்னு கேட்டு கல்யாணம் பண்ணுற நிலைமை கொண்டு வந்துடா டேய் கருமோ. ஒருவேளை மாப்பிள்ளை வேறு ஏதோ கட்சி இருந்தாருன்னா ஒத்துக்க மாட்டாங்க தானே? எனக்கு தெரில, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பயங்கரமாக குளிருதுங்க. இது வேறு பிஞ்சிருச்சா இந்த கைக்கு போடுறது வேறு. ஸோ அதனால் உள்ளே பயங்கரமாக ஏர் போகுது. செம்மையாக குளிருதுங்க. நம்மளால் சுத்தமாக முடியல. அந்த பங்கில் பெட்ரோல் போட்டு பழகிட்டு திரும்ப எந்த பெட்ரோல் பங்க்லேயும் போட மனசு வர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. அண்ணன் சைக்கிளிங் போகிறாப்புல. சார் நம்ம ஹைவேஸ், ஓ அக்காவா அது? ஓகே டேங்க் ஃபுல் பண்ணலான்னு தாங்க இருந்தேன். அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த ஜிபே நம்பிட்டு என்னால் எங்கேயும் எதுவுமே பண்ண முடியலைங்க. எப்போ சர்வர் டவுன் ஆகுது, எப்போ சர்வர் கிடைக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை எப்பவுமே நான் பெட்ரோல் போட்டுட்டு தான் ஸ்கேன் பண்ணுவேன். இன்றைக்கி அப்படியே உல்டாவாக நடந்துச்சு. இனிவே நண்பர்கள் காப்பாற்றி விட்டார்கள் நம்மளை. ஸோ டக்குன்னு கூப்பிட்டேன், டே 200 போட்டு விட்றா வந்து தரண்டானே. ஓகே போட்டு விட்றேன் அப்படின்ட்டு டக்குன்னு போட்டு விட்டாங்க. சரி நான் ரிட்டன் போய் கொடுத்துடலாம் தான் போட்டேன். அங்கே அப்படியே சன் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆக்சுவலாக பாதி வந்துட்டாப்புல, இன்னும் பாதி இருக்காப்புல, வந்துடுவாப்புல இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆஹா அங்கே பாருங்க அந்த பையனை அப்படியே சின்னதாக ரவுண்டாக தெரியலாம் பாருங்க எல்லோ கலரில். இந்த ஹைவேஸ்க்கும் இந்த ரோட்டுக்கும் அந்த சூரியனுக்கும் சென்டராக, ரோடுக்கு சென்டராக இருக்கிறான் பாருங்க. பாடி ஐயோ அப்படியே தென்னை மரத்துக்கு சைட்லேருந்து வராப்புல. வாங்க காலையில் சூப்பராக இருக்கான். இங்கே பாருங்க
சாயந்தரம் ஆயிரப்போ ரொம்ப சூப்பராக இருப்பான். ஆஹா அருமைடா அப்படின்னு. இந்த மதியம் மட்டும் போட்டு மனுஷனை போட்டு கொள்றாப்புல. என்னையா உனக்கு பிரச்சனை? முடியலையா? ஐயோ. பெங்களூர் 3, சேலம் 111, பெங்களூர் 314, சென்னை 452. எங்கேயுமே போக போகிறதில்ல, வீட்டுக்கு தான் போகிறேன். இப்போ என்னன்னே தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸாக சன்ரைஸ் ஆகாத அவ்வளோ லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நேரத்தில் எந்திரிக்கிற பையனே கிடையாது. நான் 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்கிற ஆள். ஏன் காலையில் நேரமாக எந்திரிக்கிறேன், என்ன இளவு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஃபோட்டோவை அப்படியே 10 ரூபா வரைஞ்சி வச்சிருக்காரு. சரி, நைட் டைம் வந்தீங்கன்னா அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர் எரியும். எப்படி லாரியில் எப்படி நோக்கி இண்டிகேட்டர் எரியுதில்ல, ஸோ அதே மாதிரி அந்த வீட்டோட இதுலேயும் அந்த டிராக்டர்லேயும் இண்டிகேட்டர் எரியும். செமையாக இருக்கும் நைட்டு பார்க்குறதுக்கு. நான் அங்கேருந்து வெறி எடுத்துனோட வருவேன் நான் ஹைவேஸில். ஸோ சர்வீஸ் ரோட்டில் கட் ஆகணுங்கிறதுக்கான இண்டிகேஷனே அந்த வீடு தான். இந்த வீட்டை பார்த்தோன்னா வண்டி ஸ்லோ ஆகிடும். எல்லா விஷயமே திருப்பூரில் கிடைக்குதுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்? ஏதோ மால் வேறு இருக்காமா, இப்போ மேட்ரு தெரியும் எனக்கு. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம அங்கே போய் சுற்றுவோம். மாலுக்குன்னா போய் ஒன்றும் வாங்கலாம் மாட்டேன். 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன், அதை ஸ்டோரி போடுவேன். அதுலேயும் மூஞ்சி தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு டீ குடிப்போம், இல்லைன்னா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு பிச்சை எடுப்போம். கண்டபடி என்ன திட்டியாவது எனக்கு போட்டு விட்டுருவாங்க. ஆனால் தரவை மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து மாதம் 1500 தான் என்னோடய பட்ஜெட். என் வண்டிக்கும் எனக்கும் சேர்த்து வெறும் 1500 ரூபா மட்டும். வெறும் 1500 சொல்லக்கூடாது, மன்னிச்சிக்கோங்க. 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்கன்னா சம்பளம் வந்தப்போ நான் சம்பளம் வாங்குறேன்னா நான் ஒரு 1500 எடுத்துப்பேன். ஸோ அது எடுத்தோடனையும் தலைவனுக்கு 1000 ரூபி டேங்க் ஃபுல் பண்ணுன்னா அந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு வருவாங்க. இவன் இந்த மாதம் ஏகப்பட்ட செலவுங்க. இவனுக்கு 2 டயர் மாற்றி நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டேன். என்னென்னா சென்சார்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. வாங்குறது சென்சார் செக்கப் நான் பண்ணவே இல்லை. சரி, அதான் சென்சார்லாம் எப்படி இருக்குது, எப்படி செலவாயிடுச்சுன்னு முடிவு ஆயிடுச்சு. செலவு பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி திட்ட தான் போகிறாங்க. சரி, ஒரேடியாக திட்டு வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு தான் சென்சாரோட ஹெல்த்தெல்லாம் செக் பண்ணேன். ஆஹா, நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. நல்லா சொல்லு அடிக்கிறாப்புல. ஆக்சுவலாக செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அங்கே வேறு கேமரா வேறு வச்சுருக்கோம். அங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு வேறு தெரியல. ஆக்சுவலாக ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கட் பண்ணி எடுக்கிறது வந்து கடுப்புங்க. டென்ஷன் ஆகிடும் கட் பண்ணி எடுத்தோம்னா. வாய்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், ஆடியோ பக்கம் ப்ளே ஆகிட்டுருக்கோம். கடுப்பாகும். ஆடியோவும் வெஜ்ஜி பண்ணுறதுக்குள்ளே ஆடியோவும் வீடியோவையும் ஒரே டைமிங்கில் வந்துட்டு அந்த ஆடியோவையும் வீடியோவையும் ஒரே லைனில் வைக்கணும். கம்ப்யூட்டர் இருந்தால் ஈஸியாக வச்சிடலாம். மொபைலில் வந்துட்டு கடுப்பாகும் வரும். அதுவும் கேப் கட்டு தானா. வீடியோவை கட் பண்ணால் அது எண்டுக்கே போயிடும், கடைசிக்கே போயிடுது. அது அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ட்ராக் 1 ட்ராக் 2ன்னு ரொம்பமா அந்த ஆடியோ செட் பண்ணுறது தான் பெரிய வேலை. அங்கிட்ட வாடா, இங்கிட்ட ஏன்டா வரீங்க, அந்த மாதிரி ரோடு சும்மா தானடா இருக்குது, இங்கே ஏதாவது வருவானுங்க ஆப்போசிட்ல. அங்கே வந்தால் என்ன இண்டிகேட்டர் போட்டு வரேன், இதை இது கால் விட்டு தூக்குறோம் நாட்டம். ஸோ நேராக போனால் சத்தியமங்கலம், ஸ்ட்ரைட்டாக போனால் பெருந்துறை, இந்த பக்கம் காங்கேயம், எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நம்ம 3 இடத்துக்குமே நம்ம போகிறது இல்லை. சன்ரைஸ் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி மரத்துக்கும் அந்த கேப்பில் வெளிச்சம் படுதா பா, செம்மையாக இருக்குது. ஒர்த்து. இந்த ட்ராவல் எனக்கு ஒர்த்தான ட்ராவல். இப்போயே ஒர்த் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னென்ன பார்க்க போகிறேன், என்னென்ன சம்பவம் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் இப்போயே ஓகே. போட்ட 200 ரூபா பெட்ரோலுக்காக எனக்கு இது கிடைக்குதுங்கிறப்போ ஓகே. அதில் வந்து எனக்கு எந்த ஒரு பெரிய லாஸும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக அப்படி போவோம். இதுலேயே பொறுமையாக போயிட்டுருப்போம். என்ன பண்ண போகிறோம்? போய் வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறேன். வீட்டில் போய் எந்த வேலையும் செய்ய போதில்லை. சும்மா வீட்டில் தண்டமாக தான் இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி லீவ், ஹாலிடே. எந்த வேலையும் இல்லை. வீட்டில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குவேன். சாயந்தரம் எந்திரிப்பேன். அப்படியே பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாண்டுட்டு அப்படியே ஊருக்குள்ளே ஒரு ரவுண்டை போட்டு அப்படியே சண்டே அப்படியே போகும். நாளைக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பறக்குவேன்.
வரணும். செக் போஸ்ட் செக் பண்ணவே இல்லை. நல்லது தான். செக் போஸ்ட்டில் செக் பண்ண வரைக்கும் நல்லது. ஏன்னா பின்னாடி கேரி பண்ணிட்டேன்னா பேக்கை வந்து கட்டிக்கிட்டேன் ரோப் வச்சு. திரும்பவும் அதை எடுத்து உள்ள பர்ஸில் லைசன்ஸ் எடுத்து ஐயோ அடுப்புங்க. என்னன்னு தெரில, ரீசெண்ட் டைம்ஸில் இதுக்கு அடிக்ட் ஆகிருக்கேன். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு நான் ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும்தான் சன்ரைஸ் ஆகணும். நான் சன்ரைஸ் ஆகிடுச்சுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. நான் ட்ராவல் பண்ணி ஒரு 20 இல்லை ஒரு 30 மினிட்ஸில் சன்ரைஸ் ஆகுது அப்படின்னா அதோடய ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் காலையில் நேரமே எழுந்திரிக்கிறது நல்ல பழக்கம்தான். வேலைக்கு போகிறப்ப எழுந்திரிச்சு சண்டே தூங்கினா கூட ஓகேங்க. நான் சண்டே வீட்டுக்கு போகிறக்கு ஒரே கதையாக காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். வேலை செய்கிற டைமில் 9-9:30 தான் எழுந்திரிப்பேன். அப்படியே ஆப்போசிட்டாக போய்ட்டுருக்குது. எல்லோரும் சண்டே நிம்மதியாக ஜாலியாக தூங்குவாங்க. நான் சண்டே மட்டும் தான் நேரம் எழுந்திரிச்சு போவேன். மற்ற நாளில் 9:30 தான். தூங்குறது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி 2:30 இப்படி தான் தூங்குவேன். ஒன்றுமே பண்ண மாட்டேன், சும்மாவே தான் இருப்பேன். செலவு ஓடிக்கிட்டு இந்த பசங்க இடத்த வம்புழுத்துக்கிட்டு ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு, சண்டை போட்டுக்கிட்டு. மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா, ஒன்றும் பண்ண முடியல. இப்படிலாம் எங்கள் வீட்டில் தைரியமாக அனுப்பிடுறாங்க. எங்கே வேணால் போடா, என்ன வேணால் பண்ணுறா போடா. எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா இல்லை பையன் மெச்சூர் ஆகிட்டானான்னு தெரியல. அப்படிலாம் நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. எதுவுமே சொல்கிறதில்ல. ஓகே உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, ஆனால் எதுவும் இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது கரெக்டு, இல்லைன்னு சொல்ல. நான் எப்போவுமே அவங்களே எனக்கு கேட்கலனாலும் நான் சொல்லிவிடுவேன், இதெல்லாம் பண்ணுனேன், இங்கெல்லாம் போனேன், இங்கெல்லாம் வந்தேன்னு. ஆனால் தைரியமாக அனுப்பிடுறாங்க. முதல்ல நைட் நான் கிளம்பி வரேன் அப்படின்னா பார்த்து வா, வேகமாக வராத, அப்புறம் 20 நிமிஷத்துக்கு அட்வைஸ் போட்டுருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அப்படி கிடையாது. இந்த ரீசெண்டாக இந்த ஒரு மந்த் ஆகட்டும், அவங்க பெருசாக எதுவுமே சொல்ல. கிளம்பி வரேன் அப்படின்னா ஓகேப்பா பார்த்து வா. நான் ஹில்ஸ் போகிறேங்கிறப்ப அலோவே பண்ண மாட்டேன்னாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் எடுத்து கவரேஜ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அது கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கினேன், அலோவ் பண்ணாங்க. நான் போயிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பற்றி அவங்க எதுவுமே பேசலை. அநேகமாக எங்கள் வீடியோவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். வீட்டில் யார் என்ன பர்மிஷன் கொடுத்துருவாங்க? என்னோட சிஸ்டர் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே ஐயோ. அவங்க சொல்லி ஓகே நீ போயிட்டு வான்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மைண்ட் செட் செம்மையாக இருக்கும், ஹாப்பியாக போவேன். ஆஹா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இவங்க நம்மளை இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம கரெக்டாக போயிருந்தா தான் அடுத்த வாட்டி அனுப்புவாங்க. ஏன்னா அக்கா வந்து அப்படி தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இன்றைக்கி நீ இந்த இடத்துக்கு போயிட்டியா, நான் அந்த இடத்துல வந்து ஒரு ரேஷ் ட்ரைவ் பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத வேலை செஞ்சுருந்தேன்னா நெக்ஸ்ட் டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனாலேயே இந்த வண்டியில் வீலிங் பண்ணுறது இந்த இதெல்லாம் ஆகாது. கார்னரிங் மட்டும் அது ஏன்னு தெரியல, அது ஒரு ஆசையாக, அது ஒரு அடிக்ஷனாகவே மாறிடுச்சு. கார்னரை பார்த்தாலே இதை பாருங்க, இப்போ கூட பாருங்க ஒரு கிலோ கூட கார்னர் பண்ணிடலாமாங்கிற மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. கார்னரிங் வந்து நான் சேஃபாக பண்ணிவிடுவேங்க. நான் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினேன் அப்படின்னா, அதாவது மாட்டக்கூட வேண்டாம், அவங்களுக்கு அது இல்லீகலாக தெரியுது அப்படின்னாலே சொல்லி முடிச்சிடுவாங்க. நான் பேக் இருக்குண்ணா சொல்லி முடிச்சிடுவாங்க. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வண்டியை வாங்கிடுவாங்க. சரி பஸ்லேயே போயிட்டு வந்துரு, இத்தனை வருஷம் பஸ்ஸில் தானே போயிட்டு வந்தேன், இப்போ நீ பஸ்லேயே போகலான்னு அனுப்பி விட்ருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அக்கா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸ்ட்ரிக்ட்டுன்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு பயங்கரமான ஒரு, இப்போ வரப்போ ஒரு பொண்ணுக்கு ஹாய் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அந்த ஹாய் சொன்ன வீடியோவில் வராது. சப்போஸ் அந்த நான் ஹாய் சொன்னதை நான் வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா செம்மையாக அடி வாங்குவேன். யோசிக்க மாட்டாங்க, போட்டு வெளுத்துருவாங்க. வாட் அண்ட் சடன் சர்ப்ரைஸ், பஸ்ஸை நடி சடனாக சர்ப்ரைஸ் கொடுக்குறாப்புல. சளி, இரும்பல், காய்ச்சல், உங்களுக்கு உடம்புல எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, நல்லா போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடையில் போயிட்டு நல்லா சூடாக ஒரு டீ குடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். உண்மையிலுமே டீக்கு அவ்வளோ பவர். வீட்டுக்கு போனோடனே ஒரு டீ குடிப்பேன் எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கி. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டீ குடிப்பேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிப்பேன். காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு ஒரு டீயை, கிளம்பி கோபி வரத்துக்கு முன்னாடி ஒரு டீயை,
அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா ஒரு 20 பணம் போட்டு கொடுக்கா, ரொம்ப அர்ஜென்ட்டு, உயிரே போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்போ 20 போட்டோன்னா அப்போ 2 டீ, அங்கே எங்கே பாடுறோன்னா அங்கே ஒரு டீ குடிப்பேன், திருப்பூர் வந்து ஒரு டீ குடிப்பேன். நீ தான் வாழ்க்கையே, வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறீங்க? டீ குடிக்க தான் வாழ்க்கையை வாழ்கிறேன். வெல்கம் டு கோபி செட்டிப்பாளையம். இதுதான் கோபி. கோபி வந்து விட்டோம். சூரியன் கண்ணில் வர மட்டும் டேய் கேடம் பெரிய பிடிங்க மாதிரி. சாரி நம்பர்களே, தெரியாமல் பேசிட்டேன். நம்மளால தாக்கு பிடிக்க முடியல, நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிட்டானுங்க. நான் போய் ஒரு டீ ஒன்று குடிச்சே தீரணும். சைடில் அப்படியே தண்ணி போகுது பாருங்க. கிணத்துக்குலாம் பசங்க வீட்டு போனாங்கன்னா அப்படியே ஓரமாக படிக்கட்டு மேலே உட்காந்து டப்பாவில் 3 தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவேன். அப்படியே காலை உள்ள விட்டு ஆடிட்டு நமக்கு தெரிஞ்ச நீச்சல் அதுதான், அப்படி தான் வருவேன். அங்கே ஊரில் பசங்க மானாவாரியாக பேசுவானுங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது, ஆனால் நீச்சல் தெரியாது. பாருங்க, ஐயோ எந்திரிச்சு கரெக்டா அருமையாக இருக்குல்ல. காலையிலே தாத்தா வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, இடம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல இடம். நானும் நிறைய இடத்துல நான் கார்னரிங் நிறையா ஸ்பீடில் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு இடத்துல மட்டும் என்னால் ஒரு 40 தாண்டி என்னால் கார்னரிங் பண்ண முடியலங்கிறது தான் ஒரு பெரிய மன வருத்தம். சூரிய வெளிச்ச கண்ணில் அடிக்கிறதுக்கும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இருட்டாகுது ஹெல்மெட்குள்ளே. இந்த கார்னரும் நல்ல ஷார்ப்பான கார்னர் தான். ஏன்னா வரைங்க ஏறியா வருவாங்க. சொல்லல ஏய் மயிரே போடாங்கிட்டு. அந்த இடத்துல கார்னரிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக போய் சொருகிற படியில். இங்கே வந்து நான் சொன்னல, அங்கே பிளைண்ட் ஸ்பாட் ரொம்ப அதிகம், அதனால ஏறி வருவானுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வந்தானுங்களா. இங்கே பாருங்க இடத்த. ஆமாம், அங்கே அப்படியே விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சின்னதாக பட்டி போட்டு இங்கே தனியாக இங்கே மாட்டு தீவனம்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அவன் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் நீ பாட்டி. ஏன்னா இன்றைக்கி நேரமாக வந்திருக்கேன். நான் சொன்னல ரொம்ப ஒரு ஷார்ப்பான கார்னர்ன்ட்டு. ஸோ அது இதுதான். வாங்கின விலை பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 50 போயிட்டுருக்கேன். அப்பையும் பாருங்க, இந்த 40 தான். இந்த 40க்கு மேலே இங்கே பாட்டி 2-3 ஃபோட்டோஸில் எடுப்போம். தம்ப்நெயிலுக்கு எதாவது வைக்கிறதுக்கு ஏதாவது யோசிப்போம். சூப்பராக இருக்குல்ல. நமக்கு சன்ரைஸ் ஆகிறது, பனைமரம், தண்ணி, அருமையாக இருக்குது. காக்காலாம் பிறக்குது. டே எவ்வளோ கீழே பிறக்குது பாருங்கள. எங்கடா போகிறீங்க? நீங்களும் ஒரு சுற்றுங்க. இந்த குப்பையில் அடிச்சுட்டு வருது. ஸோ ஐயோ என்னடா நீ இவ்வளோ அழகாக இருக்க. இதுதான் பைக். ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல உட்காந்து ஒன்றும் யோசிக்க மாட்டேன், சும்மா உட்காந்துருன்ட்டு போகிறேன். வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண போதில்லை, தூங்க தான் போகிறேன். கொஞ்ச நேரம் இங்கே ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டேன். பாதியில் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன்.